ஹலோ அனிமே லவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே இன்ஃபினிட் டென்ட்ரோகிராம் எபிசோட் 3 தான். அப்படி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம கீழே லைக்கும் பண்றீங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த பையனும் அந்த விஷயத்த பத்தி தான் கேக்குறான். நீ வந்து ஃபிகாரோவை மீட் பண்ணிருக்கல, அப்பனா ஒரு என்ன சொன்னாரு, அந்த மிஸ்ட்ரிய பத்தி நீங்க கண்டுபிடிச்சிங்களா, எதனால அவங்க தொலைஞ்சு போனாங்க அந்த விஷயம்லாம். ஆனா ஒண்ணு, அவர் வந்து சவுத் சைட்ல இருந்து வராருல, அவருக்கு கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. நீ சொல்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்ல, ஏன்னா அவர் வர கேட்டு அது டியூவல் சிட்டில இருந்து வருது, அதுவும் முக்கியமா சவுத் சைட்ல இருந்து. அப்படி பார்த்தா அவருக்கு எப்படி மத்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரு சொன்னாருல இந்த மாதிரி ரோடு பிளாக் ஆயிருக்கு அந்த விஷயத்த பத்தி. ஆமா, அவ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த பிகே பிளேயர்ஸ் அவங்க எல்லாம் எப்படி மேப் விட்டு மாஞ்சு போனாங்க அந்த விஷயமும் நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி இருக்க கூடாது, அந்த மொத்த சவுத் குரூப்பும் ரீட்ரீட் ஆயிருக்கலாம், இல்லனா இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்களோட கைதா இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஒரே டைம்ல இவங்க எல்லாரையுமே தோக்கச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே பின்னாடி ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு யாருன்னே புரியல. ஓ, நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், என்னோட பேரு மரியா, நான் என்ன வேலை செய்யறேன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், அஃபிலியேஷன் DIN. ஆமா, அதுக்கான மீனிங் வந்து என்னது, அதுக்கான மீனிங் என்னன்னா டென்ட்ரோகிராம் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். அதுக்கும் மேல நாங்க ஃபேன்சியா இருந்தா அது வந்து ஏஜென்சிக்கு சரிப்பட்டு வராது, அதனாலதான் நாங்க இப்படி சுத்தின்னு இருக்கோம். சரி, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா, ஆனா ஒரு கண்டிஷன், நான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறேன்னா அது ஃப்ரீயா இருக்காது, அதுக்கு பதில் நீங்க பே பண்ணணும். இதனால அவங்களுக்கும் வேற வழியில அங்க பேவும் பண்றாங்க. இப்ப பேன் ஆன பிளேயர்ஸ் எல்லாருமே ஹண்டிங் கிரவுண்ட்ல தான் இறந்து போயிருக்காங்க. ஆனா என்ன பண்றது, ஒரு தண்டனையா அவங்க இறந்து போனாங்களே, அதுக்கான பெனால்ட்டியை அவங்க பே பண்ணிருக்காங்க. என்னது, நீங்க சொல்றது எனக்கு புரியல, பேன் பண்ணனால அவங்க வந்து ஒவ்வொரு கார்னர்ல இருந்து பெனால்ட்டியை பே பண்ணிருக்காங்களா? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். கேசலும் இந்த காப்ளின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஆளுங்களும் அவங்க இறந்து போனாங்களே, இதனாலேயே அவங்க அவங்களோட கோரிக்கையை முன்னாடி கொண்டு வந்தாங்க. அப்பனா நார்த் சைட்ல இறந்து போனாங்க அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க, அவங்கள யாரு கொண்டு இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு எம்ப்ரியோட வேலை தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போல்லாம் ஒரு மாஸ்டர் அவங்களோட எம்ப்ரியோவை 7th ஃபார்முக்கு மாத்துறாங்களோ அந்த டைம்ல இந்த 4 சுப்பீரியர் இவங்க கிங்டம் ஆஃப் ஆல்டர் அங்க வந்து ஒன்னா இணைவாங்க. ஏன்னா அப்பதான் யாரு கொலை பண்றாங்களோ அவங்களுக்கான தண்டனையும் நம்மளால கொடுக்க முடியும். அதுல இந்த 4 சுப்பீரியருமே இருக்காங்க. கிங் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், 2வதா நம்ம ஃபிகாரோ, 3வதா துசாகாயோ, 4வதா லேலே. இந்த 4 சுப்பீரியர் தான் ஒவ்வொரு கிளானா போய் அழிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, நீங்க வந்து இத பாருங்க, என்னது இது, ஏதோ உருண்டையே அங்க முன்னாடி வைக்கிறீங்க, இதுவா? இதை நல்லா ஒத்து பாருங்க, அங்க நடந்த விஷயம் அது வந்து ஒரு வீடியோவா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கப்புறம் அங்க வேற ஒரு சீனை காட்டுறாங்க. ஒரு பையன் தெரிச்சுக்கின்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா பின்னாடி அந்த பையனை பயங்கரமா தொத்தின்னு இருக்காங்க. ஹேய், நீ இப்படி ஓடினா ஒண்டி தப்பிச்சிருவியா என்ன? ஆனா அதுக்குள்ளேயே அந்த பையன் முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை இடிச்சிடறான். ஹேய், நீ வந்து இன்ன காரியம் பண்ணிருக்குன்னு உனக்கு தெரியுதா? சரி, நான் உனக்கு இப்பவும் வாய்ப்பு தரேன். என்னன்னா, நீ வேறமா ஒரே ஒரு % ஆஃப் டேமேஜ் என் மேல கொடு, அதுக்கப்புறம் நான் உன்னை அப்படியே விட்டுறேன். அங்க என்னதான் அந்த பையன் தாக்குனாலும் அவனுக்கு அங்க ஒண்ணுமே ஆகல. இவன் வந்து என்னதான் முக்குனாலும் அவனால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாஸ் உண்மையை சொன்னா ஒரு வேற லெவலான பாஸ் தான். ஏன்னா என்னதான் தாக்குனாலும் அங்க அட்டாக் பண்ணதை ரெடியூஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவன் யூஸ் பண்ணிருக்கான். அதனால அவன் மேல என்னதான் தாக்குனாலும் ஒரு கீறல் கூட படாது. ஏய் தம்பி, உன்னோட டைம் வந்து முடிஞ்சிச்சு. நீ சொன்ன செகண்டே ஒரு பயங்கரமான பஞ்சை விட அந்த பையன் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடறான். பரவாயில்ல, பிளேயர்ஸை கில் பண்றது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ், நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. ஏன்னா ஒரு பர்சனை கில் பண்ணா நம்மளுக்கு 10,000 லூயர் கிடைக்குது. ஆனா நம்ம இப்படியே இதை விடக்கூடாது, இதனால நம்மள பார்த்து நிறைய பிளேஸ் வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம ஈஸ்ட் பக்கமும் போய் நம்மளோட ராஜ்யத்தை இன்னமும் பரப்பலாமா? அங்கேயோ சில பல முட்டா பசங்க இருப்பாங்க, அவங்களையும் நம்ம போட்டு தள்ளிடலாம். ஆனா உண்மையை சொன்னா எனக்கு அங்க எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல. எனக்கு சவுத் சைடு அங்கதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கு மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த பர்சனோட பேரு. ஆனா அதுக்குள்ளே இவனுக்கு இன்கமிங் கால் வருது, இந்த மாதிரி நாங்க மாட்டிக்கணும், எங்களை வந்து காப்பாத்த முடியுமா, நீ வந்து இன்னும் சொல்ல வர. ஆனா அதுக்குள்ள அவனை அப்படியே கொன்னுறாங்க. இதே மாதிரி இவங்க குள்ளுல இருக்க இன்னொரு 2 ஆளுங்க அவங்களையும் ஆளுங்க போட்டு தள்ளிடுறாங்க. இதனால அவங்க 2 பேருமே அப்படியே கேம் விட்டு வெளில போயிடறாங்க. இப்படி இவன் பேசின்னு இருக்கும்போது இவன் மேல அட்டாக் பண்ணலான்னு வராங்க. நல்ல நேரம் இவன் வந்து தப்பிச்சிடறான். எனக்கு இன்னமும் புரியல அவங்க வந்து எப்படி இறந்து போனாங்க, எப்படி லாக் அவுட் ஆனாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் காரணம் இந்த செயினை வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா இங்கதான் எங்கேயோ அவங்க இருக்காங்க. இந்த சைடு அங்க ஃபிகாரோவை காட்டுறாங்க. அவரு பார்த்தா வரும்போதே சொல்றாரு, ஆனா நான் எதிர்பார்க்கலப்பா, இப்பெல்லாம் ரோட்ஸை ரொம்ப பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஃபிகாரோ பார்த்தனே அவன் ரொம்ப ஷாக் ஆயிரான். ஃபிகாரோ, நீ வந்து இங்க என்ன பண்ற? நான் வந்து இங்க நிறைய விஷயத்த கேள்விப்பட்டேன், அதுவும் முக்கியமா சொன்னா உன்னை பத்தி தான். ஏன்னா இங்க யாரெல்லாமே வராங்களோ அவங்க எல்லாம் எந்த போயிடறாங்களா, அதுக்கு பின்னாடியும் நீதான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அந்த கில்லர் அவன் வந்து யாருன்னு, அது நீதானே? சரி, அது வந்து நானா இருந்தா என்ன, இல்லனா என்ன? ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன், நீ வந்து இப்பயே பின்னாடி ஓடி போனா உன்னை நான் உயிரோட விடுவேன், இல்லனா உன்னை அவ்வளவுதான் காலி பண்றேன். ஆனா உன்னோட ஆர்மரை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, ஒரு கை பாத்துக்க வேண்டியதான். அங்க அந்த பர்சனும் அனலைஸ் பண்ணி பாக்குறானா, ஃபிகாரோ கிட்ட நிறையவே மாஸ்டரஸான வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படின்னா என் கிட்ட வேற வழி இல்ல, அதாவது அவனை
பார்க்கும்போது ரொம்ப டஃபாவும் தெரியுது. என்னால அவனோட வெப்பன்ஸையும் திருட முடியாது. அப்படி நான் தூக்குறதுக்கு பார்த்தேன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா போகும் அந்த ஃபைட்டு. இதனால வேற வழி இல்லாம நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா, அதாவது நம்ம 2 பேருக்கு இடையில. இதையும் நம்பி ஃபிகரோ போக ஆரம்பிக்கிறாரு. ஹேய், நீ வந்து என்னோட மொத்த டீம் மெம்பர்ஸ் அவங்க எல்லாரையுமே நீ எல்லாரையுமே கொன்னுட்ட, நான் வந்து உன்னை ஒண்டி விடுவேனா என்ன? இதனால அவனோட கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்றான். அந்த இடம் முழுக்க கிராவிட்டியும் பரவ ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், என்னோட கிராவிட்டி பிரஷர்ல நீ முழுமையா மாட்டிக்கின. இதுக்கு மேல என்னோட பவரை யூஸ் பண்ணி உன்னை அப்படியே நொறுக்கி இல்லான்னு இருக்கேன். அங்க அவனோட ஆர்மர் வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல திடீர்னு இவனோட கழுத்துல அந்த செயின் வந்து மாட்டுது. இதுக்கு பின்னாடி ஃபிகரோட வேலை தான் இருக்கு. அவன் தான் அவனோட செயினை யூஸ் பண்ணி பயங்கரமா புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். இதனால ஆளு அப்படியே ஸ்பேஸுக்கே போயிடான். அட, என்னால மூச்சு விட முடியல. ஆனா இது வந்து நான்சென்ஸான விஷயம் தான்ப்பா. ஏன்னா என் கிட்ட தான் ஆர்மர் எம்பிரியோ இருக்கு. ஆனா நன்றி சொல்லணும்னா என்னோட எம்பிரியோ, அதுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி சொல்லி நடக்கும் போது திடீர்னு அவன் பயங்கர வேகமா இழுக்க ஆரம்பிக்கிறானா. இதனால சம வேகமா திரும்பவும் பூமியை நோக்கி அவன் போக ஆரம்பிக்கிறான். இது வந்து ஒரு கேம் தான். இந்த கேம்ல எந்த விதமான வலியும் எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா நான் கீழே விடுறது அது வந்து எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அங்க பயங்கர வேகமா இவன் கீழே போய் நடக்கனா. இதே ஒரு வாய்ப்பை வச்சு ஃபிகரோ அவரோட சோட வச்சும் போட்டு தள்ளிறாரு. ஓ, இப்படிதான் இந்த ஃபைட் வந்து அந்த மேட் கேசல்ல எண்டாச்சா? இது வந்து ரொம்ப பயங்கரமான ஃபைட்டா இருக்கு. சரி, இப்போ நம்ம ஈஸ்டர்ன் சைடு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு கல்ட்டு கும்பல் மாதிரி ஏதோ ஒரு கும்பலை காட்டுறாங்க. அவங்க கையில நிறையவே ஈட்டி எல்லாம் எத்தனை ஒரு சைட நந்து வராங்க. இதையும் அங்க இருக்க சின்ன பசங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துன்னு இருக்காங்க. சைட்ல நந்து வந்தாங்களே அந்த கல்ட்டு கும்பல், அதோட தலைவனும் நடுவுல வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்றான். இதனால என்னாச்சோ தெரியல, அங்க இருக்க சூரியன் அது மறைஞ்சு போய் அப்படி இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த பசங்களாலையும் சரியா மூச்சு விட முடியல. அவங்க மூச்சு விடுறதுக்கு அப்படி தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையே ஒரு வாய்ப்பை வச்சு அந்த கல்ட்டு கும்பல் அவங்களோட ஈட்டிய வச்சு அப்படியே கருணையை காட்டாம கொன்னுறாங்க. இந்த கும்பலோட பேர் என்னன்னா லூனார் சொசைட்டி. நடுவுல இருக்கிற அந்த பொண்ணு அவ தான் இந்த சொசைட்டியோட ஹெட். இந்த பொண்ணோட பேரு சுகுயா ஃபியூசோ. இந்த கல்ட்டு கும்பலுக்கு ஒரே ஒரு வேலை தான், ஜப்பான்லயே ஒரு சீக்ரெட்டான ரிலிஜனை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ரேதா அங்க ஒரு மாதிரி ஆகுறான். அட, இதுலயும் ரிலிஜனா? அங்க அந்த கும்பல் எதோ பண்ண ஆரம்பிச்சாங்களே, அப்படி அந்த விஷயம் இருந்தா உங்களோட பாடியை விட்டு உங்களோட சோல் வெளியில வரும். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல உங்களுக்கான இடம் இல்ல. ஏன்னா இந்த டென்ட்ரோகிராம்ல அவ ஒரு புது உலகத்தை ஒரு புது சோலால உருவாக்கணும் அப்படின்னு பாக்குறா. ஆனா எனக்கு இன்னமும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க பண்ற விஷயம் அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வந்துட்டேன். அவங்களுக்கு இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. உங்களை இப்படி பண்ணிட்டா அவங்களோட ஆன்மா அது வந்து சுதந்திரமா இருக்கும்ல, அதுக்காகவே அவ வந்து இப்படி பண்ணிருக்கா. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. அவங்களோட குழுல இன்னொரு புது மெம்பரும் ஜாயின் ஆயிருக்காங்களாம். அதனால நெக்ஸ்ட் டார்கெட் நீங்களா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் அவங்கள பாத்திருப்பீங்க எவ்வளவு பயங்கரமானவங்கன்னு. சரி, நம்ம வெஸ்ட் பக்கம் இப்ப பாக்கலாம். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க இருக்கிற அந்த பொண்ணு ஏதோ ஒரு வித்தியாசமான கலையை யூஸ் பண்றா. அந்த கலையை யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் அங்க சண்டை போற ஒவ்வொருத்தவங்களோட பாடியும் ஒரு பலூன் மாதிரி வீங்க ஆரம்பிச்சு அப்படியே வெடிச்சது. இதை பார்த்து அங்க ரேல ஒரு மாதிரி ஆயிடுறான். இன்னும் கன்றாவியது, இது இன்னும் டெக்னிக்னு தெரியல, எவ்வளவு கொடூரமா இருக்கு. அதனாலதான் லேலேக்கு ப்ராடிகல் ஆஃப் ஃபீஸ்ட் அப்படின்னு ஒரு பேரையும் கொடுத்து வச்சிருக்காங்க. இவளுக்கு ஒரு பயங்கரமான கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா, இப்ப யாராச்சும் புதுசா மாட்டினா போதும் அவங்கள ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுவா. ஏன் ஆல்கஹால் எல்லாம் ஊத்தி கொடுப்பா. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படியே போட்டு தள்ளுவா. இவளும் இந்த பிகே கிளான் இதுல வந்து இருக்கா. இதே மாதிரி இவங்க எல்லாருமே பிகே கிளான்ல இருக்காங்க. இப்போ நம்ம நார்த்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சரி, நார்த்ல இந்த பிளேயர்ஸை யாரு கொலை பண்றா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களோட ஐடென்டிட்டியை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா கில்லர் ஒரு சுப்பீரியரான கில்லரு. என்னது சுப்பீரியரா? சரி, இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவை பிளே பண்ணலாம், அதை நீ பாரு. இதுக்கப்புறம் வேற ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. திடீர்னு வானத்துல இருந்து எதோ விழுந்து அந்த இடமே அப்படியே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்குது. அது என்னது, அது வந்து என்ன விழுது எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இதுதான் கிங் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அவரோட மிஸ்டீரியஸான பவர். ஆனா இப்படிதான் இருக்குமா என்ன அந்த சுப்பீரியரான எம்ரியோ? ஆமா, இப்படிதான். ஆனா நான் நிறையவே கேள்விப்பட்டது மோஸ்ட்லி ரூமர் தான். ஆனா எனக்கு இன்னமும் டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி அவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்போது அதை பாக்குறதுக்கு அந்த அன்ஐடென்டிஃபைடு கில்லர் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ஆனா அப்படி உள்ள ஒரு மாட்டின்தா கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அவரோட அட்டாக்ஸும் பயங்கரமா இருந்தது. அவரோட அட்டாக்ஸ்னால அந்த காடு முழுக்க அப்படி தீயா எரிய ஆரம்பிச்சது. ஏன் இப்போ ஒரு புல்லு கூட அங்க மிஞ்சல. அப்போனா அது நல்ல விஷயம் தான், அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி அழிஞ்சு கிடக்குது. இதுதான் அந்த கிங் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அவரோட பவரும் அந்த எம்ரியோட பவருமா. ஆனா அந்த சுப்பீரியர் கில்லர் எப்படி அவன் தப்பிச்சிட்டான்ல. இப்படி இவன் யோசிச்சு இருக்கும் போதே நெமிசிஸும் ஒரு சைடா ஓட ஆரம்பிக்கிறா. அங்க என்ன ஏதோ தெரியல, ஏதோ ஒரு போர்ட்டல் இருக்கு. அதுக்குள்ள போன அத்த செகண்ட் நெமிசிஸ் மஞ்சு போயிடுறா. அட, என்னது இது, இங்க வந்து ஒரு போர்ட்டல் இருக்கு. ரேவும் உள்ள வரான். மாஸ்டர், நீங்க வந்து எதுக்கு இவ்வளவு நேரம் எத்துக்கு நீங்க உள்ள வரதுக்கு? ஹேய், நீ வந்துட்டியா? ஆமா ரேபிட், நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? அதுவா, இந்த இடம் வந்து ஒரு மாதிரி அழிஞ்சு போய் கந்ததா, அதனால நான் வெறுமா மெயின்டெனன்ஸுக்காக இந்த இடத்த பாக்கலன்னு வந்தேன். ஆனாலும் அது வந்து என்னோட வேலை இல்ல, நான் சும்மா தான் வந்தேன். ஆனா நான் வந்து எதிர்பார்க்கல உங்க 2 பேருமே நான் வந்து சந்திப்பேன்னு. ஏன்னா நார்மலா இந்த
மாதிரி ஏரியாக்கு பிளேயர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வர மாட்டாங்க. ஆனா உன்னை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது உன்னோட எம்ப்ரியோவை நீ அவேக் பண்ணிட்டியா, அதுவும் ஒரு மெய்டன் எம்ப்ரியோ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த மெய்டன் எம்ப்ரியோ இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை வந்து சொல்ல முடியுமா? அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அங்க ராபிட்டோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது, இருந்தாலும் அவனுக்கு அது சரியாவே கேட்கல. நீங்க வந்து இன்ன விஷயத்த சொன்னீங்க, அது வந்து எனக்கு கேட்கல, அத வார்த்தைகளால என்னால சொல்ல முடியாது, அதை பத்தி நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறதே உனக்கு நல்லது, அது அவ்வளவு பெரிய விஷயமும் இல்ல, அதனால நீ மறந்து போயிடு. ஆனா அந்த ராபிட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிச்சு, அது ஏதோ ஒரு டியூட்டியை பத்தி தான், அதுவும் கான்பிடென்சியாலிட்டி அதை பத்தி. சரி ஏதோ ஒண்ணு, இந்த அழிஞ்சு போன நிலத்தை நீங்க திரும்பவும் ரெடி பண்ண போறீங்க அதுதானே அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது இருக்கிறபடிதான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு நாங்க டைரக்டா உள்ள நுழைஞ்சு ரெடி பண்ணோம் அப்படின்லாம் எந்த விதமான அவசியமும் இல்ல, ஏன்னா அதுவாவே ரெடி ஆயிடும். அதுக்கும் மேல ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படி சரியா இல்லனா அந்த ஏய் அது கில்லரை பனிஷ் பண்ணும், எக்ஸெப்ஷனா இருந்தா. அப்பனா ஒரு கில்லருக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைக்குமா இந்த கேம்ல? ஆமா, பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். ஆனா அது எப்படின்னா, ஒரு கண்ட்ரில அவங்களோட வாண்டட் லிஸ்ட பார்த்துதான் என்னதான் ஒரு பர்சனுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைச்சாலும் அந்த பர்சன் திரும்ப லாக் அவுட் பண்ணலாம், ஏன் அவன் செத்து போயிட்டு ஒரு புது பர்சனா கூட வரலாம். ஆனா பனிஷ்மெண்ட்னு சொன்னா இந்த உலகத்துல நான் என்ன தெரியுமா பெருசா நினைக்கிறேன், செத்து போனக்கு அப்புறம் பெனால்டி கிடைக்குதுல, அதுதான் ஒரு பெரிய பனிஷ்மெண்டா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல பெரிய பெரிய கிரிமினல்ஸும் இருக்கிறாங்க, அவங்கள நாங்க ஜெயிலையும் போட்டு வச்சிருக்கோம், அவங்க அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு ஜெயில தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் ஆகுதா, இதனால அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. உங்களை சந்திச்சு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் தெரியுமா, ஸ்டார்டிங்ல சந்திக்கிறதோட அவ்வளவுதான், ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை இந்த மாதிரி சந்திக்கிறேன். ஏன்னா அவளைக்கும் இந்த மாதிரி சந்திக்கிறது அது வந்து ரேரான விஷயம் தான், அதனால நான் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா என்ன பண்றது, அன்பார்ச்சுனேட்லி நான் ஒரு அட்மினா இருக்கிறனால என்னால அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியல. நீங்க வந்து எதுவும் எனக்கு கொடுக்கலாம் தேவையில்ல, ஏன்னா நீங்க டீ ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எனக்கு எவ்வளவு தரீங்களே அதுவே போதும். ஆமா அதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்தது தெரியுமா, அட உன்னோட மூஞ்சில இன்னமும் ஒட்டின்னு இருக்கு தெரியுமா. இதனால அவ துடைக்க ஆரம்பிக்கிறா. சைட்லயே அந்த ராபிட்டோ சொல்லுது, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். ரே நீ வந்து இதுக்கப்புறம் கிடியனை நோக்கி தானே போக ஆரம்பிக்கிற? ஆமா நான் வந்து கிடியனை நோக்கி தான் போக ஆரம்பிக்கிறேன், ஏன்னா அது ஒரு பர்சனலான விஷயம். அப்படின்னா நான் உன்கிட்ட இதை சொல்றேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே அங்க போ. நீங்க வந்து எதுக்கு இப்படி சொல்றீங்க, அதை டீட்டெயிலா சொல்ல முடியுமா? அது என்னால டீட்டெயிலா சொல்ல முடியாது, ஆனா ஒரு எக்ஸாம்பிளா என்னால இப்படி சொல்ல முடியும். ஆகஸ்டோட ஹார்ட் அது வந்து வயித்துல இருக்கு, அதை வண்டி கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம திரும்ப என்னைக்காச்சும் இதே மாதிரி ஒன்னா சந்திக்க வாய்ப்பு இருந்தா நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஜாப் எல்லாம் அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. அங்க நிறையவே ஜாப்ஸ் எல்லாமே இருக்கு. இப்பதான் ரோடோட கேட் வந்து ஓபன் ஆயிருக்குமா, அதனால மர்ச்சன்ட்ஸோட செக்யூரிட்டி அதுக்கான ரெக்வெஸ்ட் நிறையவே இருக்கு. ஆமா ஹூக், நான் வந்து கேட்க மாட்டேன், இந்த மாதிரி நீ எந்த மாதிரி ஜாப பண்ண போற? நானா பிம்ப் அப்படின்னு ஒரு ஜாப தான் பண்ண போறேன். பிம்பா எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, அது என்னது? அது வந்து ஏதோ ஒரு ஜாபா, அதுல இந்த ஃபீமேல் மாஸ்டர் எல்லாத்தையும் நம்ம டேம் பண்ற மாதிரி இருக்குமா. என்கிட்ட மேல் டெம்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கா, சோ அதனால எனக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இது வந்து நான் நினைக்கிற மாதிரி பார்த்தா அந்த மாதிரி விஷயமும் சரி. ஏதோ ஒண்ணு, நீ வந்து என்னோட ஸ்கில்ல பாரு, அதுல பாலடின் ஆகஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்குமா, அதை பார்த்து ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏய் நீ வந்து உண்மையிலேயே ஆசம்பா, இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் எனக்கு இல்ல, ஏன்னா நெமிசிஸோ வேற லெவல், ஏன்னா அட்டாக் பண்ணா அது அவளால அப்சர்வ் பண்ண முடியுது. அதே மாதிரி உன்கிட்ட இன்னொரு பவர் இருக்குல்ல, வெஞ்சன்ஸ் இஸ் மைன், அது வந்து என்னோட பவர்னு சொல்ல முடியாது, அதாவது நான் ஒரு வெப்பனா எக்யூப் ஆகி இருக்கும் போது தான் அதை என்னால யூஸ் பண்ண முடியும். இப்படி இவங்க பேசின்னு இருப்பாங்களா, அங்க எல்லாருமே ஒரு மாதிரி இவங்கள பார்த்துனே போறாங்க. ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா நாங்க எப்பயுமே 3 இல்ல 4 பேர் இருக்கோம்ல, அதனால ஆப்வியஸ் தான் இந்த மாதிரி பாக்குறது. ஆனா இருங்க, அஞ்சாவதா இவ என்ன பண்றாங்க? அதுவா, இந்த மாதிரி எனக்கு கிடியன்ல சில பல வேலை இருந்தது, அதனால தான் நான் இங்க வந்தேன். அதுக்கும் மேல நீங்க 2 பேரும் கிடியனுக்கு போற அந்த ட்ரிப்பை பத்தி எல்லாம் பேசினு இருந்தீங்களா, சோ அதனால நானும் அந்த விஷயத்தெல்லாம் ஒரு மாதிரி கேட்டு நின்றேன். ஆனா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா ஹூக்கு, எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஹேய் ஹூக், நீ வந்து இத பாரு, இந்த லெவல் 2 கோஸ்ட்ல வந்து நம்ம டெலிவரி பண்ணுமா குட்ஸ், அதுவும் நம்ம லோக்கல் ஏரியாக்கு பண்ணாலே போதும் ஒரு 30,000 லூயர் அது வந்து கிடைக்குது. பரவாயில்லையே, இந்த ஆஃபர் வந்து நல்லா இருக்கு. ஆமா நீங்க வந்து என்ன சொல்றீங்க இதுக்கு? அவ்வளவுதானே, அப்பனா நீங்க அதை பண்ணுங்க. இதனால அவங்களோட கோஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாளைக்கு அவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தங்கள அங்க இருக்க காப்ளின்ஸ் எல்லாமே பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. சீக்கிரம் ஓட பாருங்க, இப்படியே விட்டா நம்ம வந்து அப்படி எந்த போயிடுவோம். அதுங்க எல்லாம் நம்மள பார்த்து ஒரு மாதிரி இமிடேட் பண்ணிருக்கு. அங்க இருக்க ஆளுங்களும் ஒரு மாதிரி பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்களா. திடீர்னு என்னாச்சோ தெரியல, அங்க பெரிய மான்ஸ்டர் வந்து அங்க இருக்க ஆளுங்களை அப்படியே போட்டு தள்ளிது. இப்படி இது போட்டு தள்ளுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இது வரைக்கும் ஒரே ஒரு அட்வென்ச்சர், அது வந்து ஸ்டார்ட் ஆகல, அதனாலதான் கொஞ்சம் போரிங்கா போகுது. ஆனா இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். சோ மிஸ் பண்ணாம பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த கேமுக்குள்ள என்ன ஆச்சு, யாரு வந்து அந்த கில்லர், அதை பத்தி தான் இந்த 2வது எபிசோட் ஓடி நின்றது. ஆனா இனிமேதான் இது வேற லெவல்ல போகும். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.